மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடியில் அகற்றவர் வலியுறுத்தி இன்று திருமங்கலம் பகுதியில் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் இணைந்திருக்கிறார். சிவகுமார், அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுடைய முழக்கம் என்னவாக இருக்கிறது? நிச்சயமாக, அதாவது மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடியானது விதிமுறைக்கு புறம்பாக அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் கட்டு நிர்பந்தித்ததால் கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி திருமங்கலம் பகுதி மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். பல்வேறு கட்ட போராட்டம் நடத்தியும் சுங்கச்சாவடி நிர்வாகம் கட்டணம் வசூலிப்பதை நிறுத்த தயாராக இல்லாத ஒரு சூழ்நிலையில் கடந்த ஜூலை 10ஆம் தேதி திருமங்கலம் பகுதி வாகனங்கள் 50% கட்டணம் செலுத்த வேண்டும் என அறிவித்ததால் மிகப்பெரிய அளவில் ஒரு முற்றுகை போராட்டம் நடந்தது. இந்த போராட்டம் 9 மணி நேரம் நீடித்ததை தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப் போவதாக போலீசார் தெரிவித்ததை தொடர்ந்து தற்காலிகமாக அன்றைய தினம் போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். தொடர்ந்து 15ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையிலும் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. இதனால் இன்று மீண்டும் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப் போவதாகவும் சுங்கச்சாவடி அகற்ற வலியுறுத்தி திருமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கடையடைப்பு போராட்டம் நடத்துவதாக போராட்டக்குழு அறிவித்திருந்தனர். இதைத் தொடர்ந்து நேற்று அமைச்சர் மூர்த்தி தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மீண்டும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் அமைச்சர் மூர்த்தி கடந்த 2020ஆம் ஆண்டு படி வாகனங்கள் அனைத்தும் கட்டணம் செலுத்தாமல் செல்லலாம், ஆதார் அட்டையை காண்பித்து உள்ளூர் வாகன ஓட்டிகள் கட்டணம் செலுத்தாமல் செல்லலாம் என தெரிவித்திருந்த நிலையில் அதை சுங்கச்சாவடி எதிர்ப்பு குழுவினர் இதனை எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக கொடுக்க வேண்டும் என கேட்டதற்கு எந்த முடிவும் உடன்படிக்கையும் எட்டப்படவில்லை. இதனால் போராட்ட குழுவினர் திட்டமிட்டபடி இன்று கடையெடுப்பு போராட்டம் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என தெரிவித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று காலை 6 மணி முதல் தங்களது போராட்டத்தை தொடர்ந்துள்ளனர். திருமங்கலம் நகர் மட்டுமல்லாது கப்பலூர், உச்சப்பட்டி, கூத்தியார்குண்டு, தோப்பூர், தனக்கன்குளம் மற்றும் பேரையூர், தொலைகாட்டி, கல்லுப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலும் இன்று கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. 10,000க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக கப்பலூர் தொழிற்பேட்டையில் இயங்கி வரும் 450க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இன்று இயங்காது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து போராட்ட குழுவினர் இன்று காலை அந்த கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிடப் போவதாக தெரிவித்திருந்த நிலையில் இந்த போராட்டத்தை தடுக்கும் விதமாக 2 ADSPகள் 5 DSPகள் தலைமையில் 700க்கும் மேற்பட்ட போலீசார் சுங்கச்சாவடி அருகில் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் ஆங்காங்கே தடுப்புகளை ஏற்படுத்தி போராட்ட குழுவினர் சுங்கச்சாவடி பகுதிக்கு வரவிடாமல் செய்வதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனால் கப்பலூர் சுங்கச்சாவடி பகுதியில் மிக ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாகி வருகிறது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.